குட் மார்னிங். ஒரு வியாபாரி ரொம்ப பணம் நிறைந்தவராக இருந்தார். அதை அறிஞ்ச ஒரு திருடன் எப்படி ஆகிலும் அவர் வீட்டுக்கு போயிட்டு இந்த பணத்தை எல்லாம் கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சார். நைட்டில் வருவார். நைட்டில் வந்து பார்த்தா அந்த வீட்டை சுற்றிலும் அப்படியே ஒரு மதில் எழும்பி இருக்கும். அவரால் போக முடியாது. இப்படி ஒவ்வொரு முறையும் அவர் ட்ரை பண்ணிட்டு போயிடுவார். ஒரு நாள் அவர் போகிற பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பெரிய சுவரில் ஒரு பெரிய ஓட்டை இருந்தது. இவருக்கு ஒரே ஆச்சரியம். இன்னைக்கு மட்டும் என்ன இந்த சுவரில் இவ்வளோ பெரிய ஓட்டையா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போயிட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனார். உள்ளே போனவருக்கு ஒரு ஆச்சரியம். இப்போ அவருக்கு திருட மனது வரல. அந்த வீட்டு சொந்தக்காரர் அந்த வியாபாரியை எழுப்பி அவரிடத்துல கேட்கணும், நைட்டில் மட்டும் உங்கள் வீட்டில் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு மதில் சுவர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் அப்படின்னு நினைத்து அவரை தட்டி எழுப்பி, நைட்டில் மட்டும் ஒரு பெரிய மதில் சுவர் இருக்குது, ஆனால் இன்னைக்கு அந்த மதில் சுவரில் ஒரு பெரிய ஓட்டை இருந்தது, என்ன அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த வியாபாரி யோசிச்சுட்டு சொன்னாராம், ஆமா, நான் ஒவ்வொரு நாளும் படுக்கிறதுக்கு முன்னாடி என்னையும் எனக்கு உண்டான பொருட்களையும் என் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு படுப்பேன். இன்னைக்கு ரொம்ப களைப்பா இருந்தது, ரொம்ப டயர்டா இருந்தது, அதனால நான் படுத்துட்டேன் ஜெபிக்காம, அதனால தான் இந்த ஓட்டை போல அப்படின்னு அவர் உணர்ந்தாராம். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் எப்பொழுதும் அவர் பாதுகாப்பா இருக்கிறார். யோபுவை குறித்து நான் பார்க்கிற பொழுது சத்ருவானவன் ஆண்டவரிடத்துல சொல்லுவாரு, நீங்க யோபுக்கு உண்டானது எல்லாவற்றையும் நீங்க வேலி அடைத்திருக்கிறீங்க அப்படின்னு. யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தனக்காக அவங்க தவறு செய்து விடுவார்களோ என்று ஒவ்வொரு முறையும் அவர் பலி செலுத்தி ஜெபிக்கிறவராக இருந்தார். அது சத்ருவானவனே சொல்லுகிறார், அவருடைய வீட்டை சுற்றிலும் நீங்க வேலியை அடைத்தீங்க அப்படி. தானியேலுடைய வாழ்க்கையில நாம பார்த்தோம்னா, அவர் 3 வேளையும் ஜெபிக்கிறவராக இருந்ததினாலதான் அவருக்கு வந்த போராட்டத்துல சிங்கத்தினுடைய வாய்களை சிங்கத்தின் கெபியில போட்ட போது கூட சிங்கத்தினுடைய வாய்களை எல்லாம் கட்டும்படி கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தான் பாதுகாப்பு. அப்படியாக நாம வேதத்துல வசனத்தை கூட பார்க்கிறோம், ஜெபம் பண்ணுகிறவர்களா இருங்கள் என்று சொல்லி. நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவர்களா இருக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு உண்டானதை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். இன்றைக்கும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்க இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களையும் உங்களுக்கு உண்டானவைகளையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய வியாபாரங்கள் தொழில்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாப்பார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றையும் நீங்க இழந்து போக மாட்டீங்க, ஒரு நஷ்டமும் வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். நாம ஜெபிக்கிறவர்களாயிருப்போம். ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார், பாதுகாப்பார். ஹாவ் அ நைஸ் டே. ஜீசஸ் லவ்ஸ் யூ.